விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 1,32,000 ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். தற்போது வேளாண் துறை அதிகாரிகளின் கணக்கீட்டில் எவ்வளவு ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதா தெரிய வந்திருக்கிறது? என்ன மாதிரியான இழப்பீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போட்டுள்ளது. குறிப்பாக இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான அந்த தென்பெண்ணை ஆற்று கரையோர இருபுறமும் கரையோர உள்ள கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணியானது விளைநிலங்களை மூழ்கடித்துள்ளது. இதனை நாம் நேற்றும் இன்றும் தண்ணீர் வாயிலாக செய்தியாக வெளியிட்டிருந்து வருகிறோம். இந்நிலையில்தான் இந்த பயிர் சேதங்கள் குறித்து மாவட்டம் முழுவதும் வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்துள்ளனர். தற்போது வரை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெற்பயிர்கள் மட்டுமே 1,32,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பாத்தீங்கன்னா பயிர் வகைகள்னா உளுந்து, காராமணி போன்ற பயிர் வகைகள் 29,000 ஏக்கரும், அதே போன்று பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் 7,800 ஏக்கர் எண்ணெய் வித்து பயிர்களும், 500 ஏக்கர் கரும்பு, இதே போன்று பார்த்தீங்கன்னா காய்கறிகள், அதாவது கத்தரி, வாழை, தர்பூசணி போன்ற பயிர்கள் 3,000 ஏக்கர் என தற்போது வரை கணக்கெடுத்து உள்ள வேளாண் துறை அதிகாரிகள். இந்த கணக்கெடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 ஏக்கர் அளவுக்கு அனைத்து விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது வரை கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணியானது தொடர்ந்து நடைபெறுகிறது. மேலும் இந்த பாதிப்புக்கான நிவாரணம் தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும் என்றும் இந்த பகுதி விவசாயிகள் எதிர்பார்ப்போடு உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.